பெஸ்டோ பிரமா ஒவ்வொரு கட்டடம் கட்டுறதுக்கு பில்டிங்கு போடுறவனுக்கு அங்கேருந்து விழுந்தானா செத்தானா கவர்மெண்ட்டு அறிவிக்கான் 5 லட்சம் 10 லட்சம்னு அறிவிக்கான். இல்லை கண்டார வழி தேவடியா போயலா அரசியல்வாதி தேவடியா இல்லையும் தேவடியா கேடு கட்ட தேவடியா போய் அந்த மன்னராட்சியில் உள்ளவன் விவசாயம்தான் கணக்கு கொடுப்பான். அவர்கிட்டே கணக்கு கொடுப்பான். அந்தந்த சிவங்கோயில் ஆலயத்தில் ஐயா பூரா விவசாயத்துக்கு உள்ளே போகுது. நெல் ஒரு மாநிலத்தில் விளையாமல் கிடக்க, ஒரு மாநிலத்தில் நிறைய விளைஞ்சி மூடையாளாக இருக்குது. அது போய் கொடுத்துட்டு அதுக்கு அங்கங்கே குடிசை ஓலை குடிசை போட்டு அங்கங்கே ஜனங்கள் கிடக்கும் மக்கள். அப்போ அந்த சாப்பாட்டு உணவு கொடுப்பான், கொண்டு போய் கொடுப்பான். மன்னராட்சியில் உள்ள கணக்கு இதுதான். ஷமீன் காலத்தில் பூரா விவசாயம் பண்ணி அந்தந்த ஏரியா பிரித்து விட்டான். விவசாயம் பண்ணுறது கொடுக்கணும் அப்படின்னு அவன் செத்து மடிய இவன் இந்த கொடியை தூக்கணும் பூரா எழுதி கொடுத்துட்டான். கட்டுக்குத்துலேருந்து ஒவ்வொரு வரிசையாக கீழே இறக்கி பட்டா போட்டு பவர் போடுற அளவுக்கு உலக நாடு கொண்டு வந்துட்டான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு கொண்டு வந்துட்டான். தமிழ்நாட்டில் திருச்சி உட்காந்து திரிக்கான், மூளையை திரிக்கான். கண்டார ஓலிமே பூரா இல்லை பூரா சாக்கடை போய் சாக்கடையில் போய் உட்காந்து பூமியை சாக்கடை ஆக்கிட்டான். நீதிமன்றம் கோர்ட்டும் சாக்கடை ஆகிட்டான். பூரா சுத்தமாக இருந்த நீதிமன்றத்தை சாக்கடை ஆக்கி விட்டான் இந்த அரசியல்வாதி முட்டாப்பே காம்டாப்பே. கடவுள் சுத்தமாக தூயமாக போடா அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுத்தமாக இருக்குது. எல்லாம் இயற்கை விளையிறதுல தென்னை மரம் கூட பனை மரம் கூட பூரா கெமிக்கலை கீழே விட்டு அது கெமிக்கலை வாங்கி ஐயா தண்ணி நல்ல தண்ணி குடிக்க முடியலன்னு அது கீழே விளையும் மரம் செடி கொடி பூரா கடவுள்கிட்ட கேட்கு தண்ணி சுத்தம் இல்லை ஐயா மழையை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க ஐயா, நாங்கள் அதில் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டோம்னு அது கேட்கு. அதுக்காக அறிவு இருக்குது. இவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? மானிட பிறவிக்கு இவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? காலையில் எழுந்திரிச்சதும் 2 கையை காலை தோளில் தூக்கி போட்டு எங்கே அழிக்கணும், எங்கே விற்கணும், புரோக்கர் எங்கே போய் கூறு அடிக்கணும், எங்கே ஓடணும் அதில் தேவடியா போயல. புரோக்கர் அனைத்தும் தேவடியா போயடா. உன் பொண்டாட்டியை உன் புள்ள உன் குடும்பம் வரைக்கும் தேவடியா போன தேவடியாச்சு. சரியா? என்ன காரணம் புரிஞ்சுக்கோங்கடா. தேவடியான என்னன்னு புரிஞ்சுக்கோங்கடா. ஒரு இடம் பூமி, அது விளையும் பூமியில் அதை போய் மிதித்து விற்கிற அவன் வச்சு விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அதை போய் இத்தனை கோடி போகுது அவன் வாயை பழக்கான். அப்போ அழிக்கிறது யார்? இவன் போய் பதில் சொல்லி பலாயிரம் கோடி அவன் வீட்டில் டன்னு அடைஞ்சி வச்சுருப்பான். பேப்பர் அச்சடித்த பேப்பர். அவன் உடனே சீட்டு கட்டு மாதிரி தூக்கி எறிஞ்சு அந்த இடத்த மார்க் பண்ணி விவசாய இடத்த அழித்து மில்லு தொழிற்சாலையை போட்டு அழிக்கான். என்னடா உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குது? முட்டாப்பையில் காம்டாப்பையில். இந்த நிர்வாகம் கோர்ட்லேருந்து பார்த்துருக்கணும், வழக்கறிஞர்கள் கொடுத்துருக்கணும். வழக்கறிஞர் சுத்தமாக சைவரை விட்டதுனால இப்போ சைவரை ஆக்கிட்டான் பூமியில். எல்லாம் வழக்கறிஞர்கள்லாம் சுத்தமாக யோசனை பண்ணி பாருப்பா. நீதிமன்ற கோர்ட்டுனா என்னென்னு தெரியாத அளவுக்கு வெளியில் இவன் சீட்டு கட்டி விளாண்ட மாதிரி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் சீட்டு கட்டி விளாண்ட மாதிரி விளாண்டுட்டான் பேப்பரை விட்டு. அப்போ நீதிமன்றம் கோர்ட்டில் அந்த மாதிரி விளையாட்டு விளையாடலாமா? கூடாது. சட்டப்படியாக எல்லாமே நீதிமன்றம் கோர்ட்டில் ஜட்ஜி வழக்கறிஞர்கள் கூடி உட்காந்து இராணுவத்தை எப்படி கொண்டு வரணும், எப்படி பேசணும், எப்படி உள்ளே நம்ம ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இராணுவம் யாருக்கு? ஜட்ஜி கோர்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்கள இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. அவங்கள என்ன சொல்ல முடியும்? இவன் தான் பேப்பரை வச்சு ஆளுகளை வச்சுருப்பான், எல்லாம் செட்டாக வச்சுருப்பான். அப்படியே 2 கை காலை தூக்கி என்னடா நம்மளை எப்படி நம்ம தான் அப்படிமா. அப்போ இடத்த ஆளணும்னு தாட்டியமாக போனான். இப்போ இடத்த பிடுங்கணும்னு அலையுதான் இந்த செம்மத்தில். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி கணக்கு போட்டாச்சுப்பா. எல்லாம் பூமியில் விளையிறத நீதிமன்ற கோர்ட்டில் செக் பண்ண போறியாப்பா? செக் பண்ணலையா? அந்த கேள்வி கேட்கார். இதுக்கு மேலே நான் விடமாட்டேன் அப்படின்ட்டாரு. செக் பண்ணுங்க, கவர்மெண்ட் வேலைக்காரவனை தூக்கி எல்லாமே உள்ளே தூக்கி போடு, குடும்பத்தை உள்ளே தூக்கி போடு. குடும்பம் அந்த இடத்துல ஃபால்ட் இருக்கா? தயாரிக்கிற இடத்துல ஃபால்ட் இருந்தால் மந்திரி வரைக்கும் உள்ளே தூக்கி போடு. மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர் வரைக்கும் உள்ளே தூக்கி போடு. அதான் செருப்படி அடிச்சிட்டார்ல, கொண்ட விளக்க மாதிரி செருப்படி போட்டார். சோழி முடிஞ்சான். இந்த அடி எப்படி விழும் தெரியுமாடா? காற்று, மழை, புயல், நோய், சாப்பிட்ற உணவில் கெமிக்கல், ஆல்கால், ஆயில்கள் எல்லாம் அனைத்தும் கலந்து விடுதான். எல்லாமே மானிட பிறவி திங்கிற பொருளை பூரா என்னென்ன தயாரிக்குமோ கெமிக்கல், ஆல்கால், ஆயில்கள் எல்லாமே கலந்து விடுதான். செக் பண்ணலையாப்பா? செக் பண்ணாமல் நீங்கள் ஆடு உட்காந்துருங்க நீதிமன்றத்தில். நீங்களே அதுதானே சாப்பிட்டு போறீங்க. நீதிமன்றம்னா சுத்தமாக தூயமாக நீங்கள் சாப்பிட்ற உணவு பூமியில் சுத்தமாக நீங்கள் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் சாப்பிட்டா உங்களுக்கு அந்த பகவான் கடவுள் கொடுத்த மூளையில் திருப்பி அடிக்க சொல்லுவார். அது உங்களே மடக்கி வச்சுருக்கான். நீங்களே இதை சாப்பிடுங்க. நாங்கள் பேப்பரை வெளியில் ஆடி வச்சுட்டான். அதுக்கு தான் சுத்தமாக தூயமாக
நீதிமன்ற கோர்ட்டில் அமரணும், உட்காந்து கணக்கு எடுக்கணும். போட்டாச்சிப்பா, வழக்கறிஞர்கள் புரிஞ்சுக்கோங்கப்பா, நீதிபதி சர்ச்சு கோட்டாரும் புரிஞ்சுக்கோங்கப்பா. பாலாக்கு தான் கண் கலங்குதார். எங்கே பார்த்தாலும் கட்டடம். எப்பா பூரா சிட்டி கிராமத்தில் பூரா கெட்டட வேலைக்கு தான் போகுது. பூரா விவசாயத்துக்கு வரலப்பா, விவசாயத்தை அழிக்காம்ப்பா. இந்த கண்டார வலிமை தேவடியாக அரசியல்வாதி மட்டமான அழிக்க வெறியில் இருக்கானப்பா, அழிக்க வெறியில் இருக்கான். வெறியில் அப்படியே நாக்கை இரண்டை கடிச்சிக்கிட்டு அழிக்கான். மட்டமான பச்சை தேவடியாக டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இருக்கிற அனைத்து அரசியல்வாதியை பச்சை தேவடியாக பொறுக்கி தேவடியாக கண்ணீர் வடிக்கி பூமி அப்படியே கண் கலங்குது. பூரா என்னத்தை சொல்ல, முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கப்பா.